ஹலோ கைஸ், வெல்கம் டு எம்எஸ் இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சண்டிகரில் ஏர்போர்ட்டில் கங்கனா வரும்போது போலீஸ் அதிகாரி ஒருத்தர் வந்து அவங்க கன்னத்தில் அரைஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன் வந்து போலீஸ் அதிகாரி வந்து அவங்கள அரைஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, ஸோ எதுக்காக அவங்க சம்மந்தமேலாம் வந்து அரையணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கங்கனா வந்து சண்டிகர் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய தொழில்நுட்ப பாதுகாப்பு படைத்துறையினர் போலீஸ் அதிகாரியா இருக்கிற ஒரு பெண்மணி வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வர கங்கனாவை பார்த்த உடனே முன்னாடி கிட்ட வர இழுத்து ஒன்று அரை விட்றாங்க, பள்ளியேறுன்னு விட்றாங்க. எதுக்காக விட்டாங்க, என்ன எதுன்றது எதுவுமே தெரியல. ஸோ அந்த இடமே பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் ஆகிடுது. ஸோ பெண் அதிகாரியை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. கங்கனாவை வந்து தனியாக கூட்டு போயிட்டு கார் ஏற்றுறாங்க. ஸோ அந்த இடத்துல இது ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னணி என்ன அப்படின்றது விசாரிக்கும் போது அஃபிஷியலாக அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்கிறாங்க. அஃபிஷியலாக என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கங்கனா வந்து, அதாவது கங்கனா யாருன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி கட்சி வந்து நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றது சொல்கிறேன். அதாவது பாஜகவில் அவங்க ஒரு எம்பியாக இருக்கிறாங்க. அந்த பட்சத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது பஞ்சாபில் மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயத்துக்காக மக்கள் வந்து நிறைய போராடினாங்க. ஏழை எளிய விவசாயிகள்லாம் பஞ்சாபில் உட்காந்து விவசாய நிலம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சாபில் வேற மாதிரி அது கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த பட்சத்தில் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துட்டு போராடினதை பார்த்துட்டு கங்கனா ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது பஞ்சாப் மக்களை இழிவாக பேசியிருக்காங்க. என்னன்னா, அதாவது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் மக்கள் வந்து 200 300 பிச்சை காசை வாங்கிட்டு போராட்டத்தில் உக்காடுறாங்க, இவங்க வந்து பிச்சை எடுக்கிறது தான் லாக்கி, இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு பிரச்சாரத்துலேயும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியாலலாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பஞ்சாபில் இருக்கிற மக்களை வந்து எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ வந்து அந்த ஒரு தாக்கம் தான் அவங்க சண்டிகரில் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போது அந்த அதாவது பெண் போலீஸ் துறை அதிகாரியாக இருந்த அந்த பெண்மணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓங்கி கன்னத்தில் அறையிறாங்க. ஏன் அறையணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி ஒரு பஞ்சாபை சேர்ந்தவங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது, அந்த பஞ்சாபில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமே அந்த விவசாய போராட்டத்தில் நாங்களும் இன்க்ளூட் ஆகியிருந்தோம். அப்போ நாங்களாம் 200 300 அந்த காசை வாங்கிட்டு நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோமா அப்படின்ற கோவத்தில் தான் நான் அரைஞ்சேன். ஸோ அவங்கள பார்க்கும்போது என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல, எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் போய் அடித்தேன். இதில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தைரியமாக கட்ஸாக சொல்கிறாங்க ஒரு பெண்மணி. ஸோ நிஜமாகவே அது வந்து வேறு லெவலான ஒரு கெத்தான ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் மகளிர் துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்மணி இந்த அளவுக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்ட அப்புறமும் மகளிர் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னதான் இருந்தாலும், அதாவது ஒரு மக்களவை தொகுதியில் இருக்கிற ஒரு எம்பியை வந்து நீ கை நீட்டி ஒரு ஏர்போர்ட்டில் பப்ளிக் பிளேஸில் அடித்தது தப்பு. ஸோ இந்த ரீசனுக்காக நாங்கள் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பணி இடைநீக்கம் வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த பட்சத்தில் அந்த பொண்ணு எதை பற்றியுமே யோசிக்காமல், அதாவது அவங்கள அடித்தா இந்த பிரச்சனைலாம் வரும்னு முன்னாடியே தெரிஞ்சும் அந்த கோபத்தினாலையும் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்தளவுக்கு இழிவு இல்லை அப்படின்றத காமிக்கணுன்ற ஒரு பட்சத்துலையும் அவங்க போய் அரைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நான் இந்த விஷயத்தில் வந்து இப்போ மகளிர் துறை அதிகாரிகள் வந்து அந்த பெண் வந்து அரைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, இதே மகளிர் துறை அதிகாரிகள் வந்து ஏன் ஒரு விஷயம் நடக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனும் ஆகலை, என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? அதாவது மல்யுத்த வீராங்கனை இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்டேட் பிளேயர், அவங்க வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் வந்து சொல்லக்கூடாது, ஒருத்தர் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணாங்க அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பப்ளிக் மீடியாவிலையும் சோசியல் மீடியாவில் அப்புறமா வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அப்போல்லாம் கூட பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்கல. இப்போது இந்த மகளிர் துறையெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் அப்போ எங்கே போனாங்க? அதாவது தான் வாங்கின அந்த கோல்டு மெடலு, அப்புறமா வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸு, நான் இனிமேல் வந்து அந்த மல்யுத்த வீராங்கனையாக நான் ஸ்டேட் பிளேயராக இருக்க மாட்டேன், அதாவது ஸ்டேட் பிளேயராக இருக்கும்போது எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வருது, இதை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கோர்ட்டில் முறையிடுறேன், அப்புறமா வந்து பப்ளிக்கில் இறங்கி நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், யாருமே என்னை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த பட்சத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலாக நான் நாளைக்கு வந்து இவங்க வந்து இன்னைக்குள்ளே எனக்கு வந்து அந்த தீர்ப்பை கொடுக்கல, ஏன்னா அந்த ஒரு தப்பு பண்ணதுக்கு வந்து என்னை யார் அந்த மாதிரி தப்பாக நடந்துக்க பார்த்தாங்களோ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் இந்தியாவுக்காக வாங்கின மெடலை சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே நான் கங்கை ஆற்றில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த பட்சத்துலேயும் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் எடுக்காமல் அந்த 24 ஹவர்ஸில் அப்படியே விட்றாங்க.
அவங்க சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவங்க வாங்கின மெடலு, சர்டிஃபிகேட்ஸு, கோல்டு மெடலு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அந்த கோப்பைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷீல்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கங்கை ஆற்றில் போயிட்டு தானாக விட்டுட்டு இனிமேல் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிளேயர் எந்த மாதிரி ஆள் அப்படின்னா, ஸ்டேட் லெவலில் மட்டும் இல்லாமல் கண்ட்ரி லெவலில் போயிட்டு மொத்தமாக இந்தியாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்த ஒரு பிளேயர் தான் அவங்க. அவங்க வந்து ஓப்பனாக எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு ஆக்ஷனை எடுங்கன்னு எவ்வளோ இறங்கி சொல்லியும் அப்போ எடுக்க கிடையாது. பட் இப்போது பிரைம் மினிஸ்டர் பதவியில் இருக்கிற அந்த ஒரு எம்பி கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளை வந்து சண்டிகர் ஏர்போர்ட்டில் இறங்கி வரும்போது ஒரு போலீஸ் அதிகாரி அடித்ததுக்கு உடனே அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க மேலே அவ்வளோ ஆக்ஷன் எடுக்க தெரியும் இவங்களுக்கு. அந்த மல்யுத்த வீராங்கனி மேலே எடுக்க ஆக்ஷன் ஏன் தெரியல? ஏன் இந்த மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க? பஞ்சாபை சேர்ந்தவங்கலாம் தீவிரவாதிகள், அவங்கள வந்து பிச்சை எடுக்கிறவங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்க தான் சுதந்திரத்துக்காக மெயினாக போராடினவங்களே அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான். பகத்சிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பஞ்சாப் மக்களை வந்து தப்பாக பேசுனது ரொம்பவே ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து அந்த பெண்மணி அரைஞ்சது என்னை பொறுத்தவரையும் நான் கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த பெண்ணுக்காக யார் யார் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம். அன்டில் டாடா பாய்.